அனைவருக்கும் வணக்கம். நான் செபி ரெஜிஸ்டர்டு அட்வைசர் கிடையாது. நீங்க முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்க முதலீட்டு ஆலோசகரிடம் ஆலோசனை செஞ்சுட்டு முதலீடு செய்யுங்கள். இது ஒரு எஜுகேஷனல் வீடியோ மட்டுமே. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ பற்றி பார்த்துடலாம். பஜாஜ் குரூப்பான பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் இந்தியாவிலேயே ரெண்டாவது லார்ஜஸ்ட் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி. 2008 தொடங்கப்பட்ட இந்த கம்பெனி நான் டெபாசிட் டேக்கிங் ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனி. நேஷனல் ஹவுசிங் பேங்க்ல 2015 ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. மார்டேஜ் லோன் வந்து 2018 இருந்து. இவங்க இண்டிவிஜுவலுக்கு, கார்பரேட் கம்பெனிக்கு, வீடு பர்ச்சேஸ் பண்றதுக்கு, ரெனோவேஷனுக்கு, அப்புறம் கமர்ஷியல் ஸ்பேஸுக்கு இதுக்கெல்லாம் ஃபினான்ஷியல் சொல்யூஷன் கொடுக்குறாங்க. மார்ச் 2024 படி 3,08,693 ஆக்டிவ் கஸ்டமர். இதுல 81.7% வந்து ஹோம் லோன் கஸ்டமர். இவங்க வந்து ஹோம் லோன் தான் அதிகமாக பண்ணுறாங்க அப்படின்னு தெரியுது. கம்பெனிக்கு வந்து 215 பிரான்ச் இருக்கு. 174 லொக்கேஷனில், 20 ஸ்டேட்டில், 3 யூனியன் டெரிட்டரிஸில். ரீட்டைல் லோன் ரிவ்யூ சென்டர் வந்து 6 இடத்துல இருக்கு. லோன் ப்ராசஸிங் சென்டர் வந்து 7 இடத்துல இருக்கு. ஆர்பிஐயில் வந்து அப்பர் லேயர் என்பிஎஃப்சி அப்படிங்கிற செக்ஷனில் இருக்காங்க. இவங்க வந்து பெரிய ஃபண்டிங் கம்பெனி. அதே மாதிரி எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி லோன் கொடுக்குறாங்க. அப்படிங்கிறதுனால தான் அப்பர் லேயர் என்பிஎஃப்சி கொடுத்துருக்காங்க. பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் 100% சப்சிடி பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடோடது. இதில் வந்து இந்தியா ஃபுல்லாக 88 மில்லியன் கஸ்டமர் இருக்காங்க. ப்ராப்பர்ட்டிக்கு லோன் கொடுக்கறது இல்லாமல் பிஸ்னஸ்க்கு வந்து எக்ஸ்பென்ஷனுக்கு, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் லோன் கொடுக்குறாங்க. இப்போ ஃபினான்ஸ் டெவலப்பர்ஸுக்கும் வந்து லோன் கொடுக்குறாங்க. டெவலப்பர்ஸ்னால் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல் பண்ணுறவங்க, அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா லோன் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுபோக லீஸ் ரெண்டலுக்கும், ஹை நெட்வொர்த் இண்டிவிஜுவலுக்கும் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இவங்களுக்கு கிறிசில் வந்து AAA ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. லாங் டேர்ம் டெபிட் ப்ரோக்ராமுக்கு. A1+ வந்து ஷார்ட் டேர்ம் ப்ராடக்ட்ஸ் வந்து ஹோம் லோன்ஸு, அதுக்கப்புறம் லோன் எகென்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிக்கு லோன் கொடுக்குறாங்க. அப்புறம் ரெண்ட் கன்செஷன், அப்புறம் டெவலப்பர் ஃபினான்ஸ். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் ஐபிஓ செப்டம்பர் 9 செப்டம்பர் 11 வரைக்கும். பிரைஸ் பேண்டு 66 70 ரூபா. ஒரு லாட் சைஸ் 214 சார். பேசிஸ் ஆஃப் அலாட்மெண்ட் செப்டம்பர் 12 வியாழக்கிழமை. லிஸ்டிங் டேட்டு செப்டம்பர் 16 திங்கக்கிழமை. ரீட்டைலுக்கு ஒரு லாட்டுக்கு 14,980, மேக்ஸிமம் 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணலாம். QABக்கு 50%, ரீட்டைலுக்கு 35% ரிசர்வேஷன் பண்ணியிருக்காங்க. 58,297 மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொண்ட பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸுக்கு டெபிட் ஈக்விட்டி 5.7 இருக்கு. டெபிட் வந்து அதிகமாக தான் இருக்குது. AUM அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் ரீஜன் வைஸாக பார்த்துடலாம். மகாராஷ்டிராவில் தான் அதிகம் 32%, கர்நாடகாவில் 22%, தெலுங்கானாவில் 15%, குஜராத்தில் 8%, நியூ டெல்லியில் 8%. மினிமம் ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் கேபிட்டல் அடிக்குவசி ரேஷியோ CRAR வந்து 15% இருக்கும். ஆனால் வந்து பஜாஜ் ஃபினான்ஸுக்கு 21% இருக்குது. அதிகமாக தான் இருக்குது. லிக்விடிட்டி கவரேஜ் ரேஷியோ LCR வந்து 85% இருக்கணும். ஆனால் பஜாஜ் ஃபினான்ஸுக்கு 2 மடங்கு இருக்குது. 192% இருக்குது. அதேமாதிரி பிரின்சிபல் பிஸ்னஸ் கிரைட்டீரியா ரேஷியோ PBC வந்து 60% இருக்கணும். அதுவும் 61% இருக்குது. அதனால் இதெல்லாம் கம்பெனிக்கு ஒரு பாசிட்டிவானது. அசட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் AUM வந்து இயர் ஆன் இயர் பார்த்துடலாம். 2022 37%, 2023 30%, 2024 32% இருக்குது. ப்ராடக்ட் வைஸ் AUM பார்த்துடலாம். 2024 படி ஹோம் லோனில் 58%, லோன் எகென்ஸ்ட் ப்ராப்பர்ட்டியில் 10%, லீஸ் ரெண்டல் டிஸ்கவுண்டிங்கில் 19%, டெவலப்பர் ஃபினான்ஸில் 10%, அதர் லோனில் 2% AUM இருக்குது. ஹோம் லோன்ஸோட AUM கஸ்டமர் வைஸாக பார்த்துடலாம். சேலரிட் பீப்புளுக்கு 87.5%, செல்ஃப் எம்ப்ளாய்டு ப்ரொஃபஷனலுக்கு 4%, செல்ஃப் எம்ப்ளாய்டு நான் ப்ரொஃபஷனலுக்கு 8% AUM இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபண்டமெண்டல் பேராமீட்டர் பார்த்துடலாம். டோட்டல் அசட் இயர் ஆன் இயர் க்ரோத் ஆகிட்டு இருக்கு. 2022 4,85,000 மில்லியன் இருந்தது. 2023 6,46,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே 2024 கிட்டத்தட்ட 8,18,000 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2022 7,096 மில்லியன், 2023 12,500 மில்லியன், 2024 17,300 மில்லியன். NPA நான் பெர்ஃபார்மிங் அசட் 2022 0.14%, 2023 0.08%, 2024 0.10%. நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். அசட்டு 2022 48,000 கோடி, 2023 64,000 கோடி, 2024 81,000 கோடி. ரெவன்யூ 2022 3,700 கோடி, 2023 5,600 கோடி, 2024 7,600 கோடி. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 2022 709 கோடி, 2023 1,257 கோடி, 2024 1,731 கோடி. ரெகுலராக இயர் ஆன் இயர் அசட்டும் சரி, ரெவன்யூவும் சரி, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் ரெகுலராக க்ரோத் காமிச்சிட்டே இருக்காங்க. 2023 கம்பேர் பண்ணும்போது 2024 ரெவன்யூ 34%, ப்ராஃபிட் 38% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு ப்ரைஸ் வேல்யூஷன் பார்த்துடலாம். இவங்களோட EPS 2024 படி 2.6 இருக்குது.
இவங்களோட பிஇ ரேஷியோ பார்த்தலாம். ப்ரைஸ் பேண்ட் வந்து 66லேருந்து 70. பிஇ ரேஷியோ பார்க்குறதுக்கு மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை இபிஎஸ். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து ஹையஸ்ட் ப்ரைஸ் பேண்ட் எடுத்துக்கலாம் ₹70 டிவைடட் பை இபிஎஸ் வந்து 2.6. அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய பிஇ வந்து 26.92 இருக்குது. இது வந்து இண்டஸ்ட்ரியல் பிஇயோட கம்பேர் பண்ணிடலாம். இண்டஸ்ட்ரியல் பிஇ வந்து ஹையஸ்ட் 30 இருக்குது, லோயஸ்ட் 7 இருக்குது, ஆவரேஜ் வந்து 20 இருக்குது. பரவாயில்ல, பஜாஜோடது ஆவரேஜோட அதிகமாக தான் இருக்குது, 26.92 இருக்குது. நெக்ஸ்ட்டு கம்பேரிசன் வித் லிஸ்டட் இண்டஸ்ட்ரியல் பியர் பார்த்துடலாம். இபிஎஸ் மற்ற எல்லா கம்பெனியும் கம்பேர் பண்ணும்போது கம்மியாக தான் இருக்குது. RONW பரவாயில்ல, 15.2 இருக்குது. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து இந்தியாவில் நம்பர் 2 கம்பெனி. அப்போ நம்பர் 1 கம்பெனி வந்து எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ். நெக்ஸ்ட்டு RONW பார்த்துடலாம். ரிட்டர்ன் ஆன் நெட்ஒர்த்து 2024 படி 15.2 இருக்குது. இது 20%க்கு மேலே இருந்தால் ஃபினான்ஷியல் சக்ஸஸ்ஃபுல் கம்பெனி. நெக்ஸ்ட்டு டிவிடெண்ட் டீட்டெயில் பார்த்துடலாம். இவங்க இது வரைக்கும் எந்த ஒரு டிவிடெண்டும் கொடுக்கல. பீர் கம்பேரிசன் பார்த்துடலாம். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் மாதிரி சிமிலராக இருக்கக்கூடிய கம்பெனி எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ், பிஎன்பி ஹவுசிங் ஃபினான்ஸ், கேன்ஃபின் ஹோம்ஸ், ஆதார் ஹவுசிங் ஃபினான்ஸ், ஆவாஸ் ஃபினான்சியர்ஸ் லிமிடெட், ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங், ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்களோட சார்ட்லாம் பார்த்துடலாம். இது எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸோட சார்ட்டு. 2009 வரைக்கும் ₹100 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ ₹800 வரைக்கும் போயிட்டு இப்போ ₹700 ட்ரேட் ஆகுது. இது பிஎன்பி ஹவுசிங்கோட சார்ட்டு. 2017 லிஸ்ட் ஆனது. ₹1300 வரைக்கும் போயிட்டு இப்போ ₹1000 ட்ரேட் ஆகுது. இது கேன்ஃபின் ஹோம்ஸோடது. 2014 வரைக்கும் ₹100 கீழே ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ $900 வரைக்கும் போயிட்டு 885 ட்ரேட் ஆகுது. இது ஆதார் ஹவுசிங்கோடது. இப்போ 2024 தான் வந்தது. ₹300 அந்த ரேஞ்சில் லிஸ்ட் ஆகிட்டு இப்போ ₹433 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது ஆவாஸ் ஃபினான்சியரோடது. 2018 லிஸ்ட் ஆனது. ₹3200 வரைக்கும் போயிட்டு இப்போ ₹1800 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. இது ஆப்டஸ் வேல்யூ ஹவுசிங் ஃபினான்ஸோடது. 380 வரைக்கும் போயிட்டு இப்போ 327 ட்ரேட் ஆகுது. இது ஹோம் ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸோடது. 2021 லிஸ்ட் ஆனது. ₹1100 அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகுது. அப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த ஆஃபர். பஜாஜ் ஃபினான்ஸ் இந்த ஐபிஓவில் ஃபண்டு கலெக்ட் பண்ணி லெண்டிங் தான் கொடுக்க போகிறாங்க. லோன் கொடுக்கறதுக்கு தான் அதை யூஸ் பண்ண போகிறாங்க அந்த ஃபண்டை. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் அனாலிசிஸ் பார்த்துலாம். ஸ்டேட் வைஸாக கிரெடிட் பெனட்ரேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். 2024 படி வெஸ்ட் ரீஜனில் மகாராஷ்டிராவில் 186%, சதர்ன் ரீஜனில் தமிழ்நாட்டில் 101% இருக்குது. நார்த்தன் ரீஜனில் டெல்லியில் 253% இருக்குது. சென்ட்ரல் ரீஜனில் மத்திய பிரதேசில் 74% இருக்குது. நெக்ஸ்ட் ரீஜன் வைஸ் பேங்கிங் கிரெடிட் டேட்டா பார்த்துடலாம். 2019 விட 2024 அர்பனில் வந்து அதிகமாகிருக்கு. 15% 18% ஆயிருக்கு. செமி அர்பன் வந்து 12% 14% ஆயிருக்கு. அதுமாதிரி ரூரல்லையும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 7% 9% ஆயிருக்கு. மெட்ரோபாலிட்டனில் மட்டும்தான் கம்மியாக இருக்குது. 66 59 ஆயிருக்கு. சிஸ்டமேட்டிக் கிரெடிட் growth வந்து CAGR 13 to 15% இருக்குங்கிறாங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவானது. நெக்ஸ்ட்டு பஜாஜ் ஃபினான்ஸோட கீ ஸ்ட்ரென்த் பார்த்துடலாம். இவங்களோட ஏஇஎம் growth ப்ராஃபிட்டபிலிட்டி வச்சு பார்க்கும்போது இந்தியாவிலேயே நம்பர் 1 ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியாக இருக்குது. ஒரு கஸ்டமரோட லோன் தேவைக்கு ஏற்ப இவங்களோட ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. இவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஆனுவல் growth ரேட் CAGRம் நல்லாயிருக்கு. பஜாஜ் குரூப்புங்கிற பிராண்ட் நேமே இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ரிஸ்க் என்னென்னு பார்த்துடலாம். டைவர்சிஃபைடு போர்ட்ஃபோலியோ இருந்தால் கூட ஹவுசிங் லோனுக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. இவங்க அப்பர் லேயர் NBFCயில் இருக்கிறதுனால ரெகுலேட்டரி ரெக்குயர்மெண்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்சஸ், அப்புறம் இன்ஃப்ளேஷன், எக்கனாமிக் ஸ்லோ டவுன்லாம் இந்த பிஸ்னஸை பாதிக்கும். இவங்க மற்ற பேங்க்கு, மற்ற ஹவுசிங் ஃபினான்ஸ் கம்பெனியோட ஹெவி காம்படிஷன் இருக்குது. இவங்க GNPA NNPAலாம் ரேஷியோ வந்து கம்மியாக தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் ஏதாவது பாதிப்பு வந்தால் கூட ஃபினான்ஷியலாக அஃபெக்ட் பண்ணும். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸோட GMP பார்த்துடலாம். சாதாரண கம்பெனிக்கே GMP எக்கச்சக்கமாக இருக்கும். பஜாஜ் குரூப்புக்கு கேட்கவே வேண்டாம். பஜாஜ் ஃபினான்ஸுக்கு 73% GMP காமிக்குது. ₹51 செப்டம்பர் 5 படி. இது நியூஸ் பேஸ்டான GMP தான். இருந்தாலும் லிஸ்டிங் கெயின் எப்படி இருக்குன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் இதிலே ஸ்பெஷல் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டான்னு இருக்குது. அதாவது 30 ஆகஸ்ட் படி உங்ககிட்ட பஜாஜ் ஃபினான்ஸோ பஜாஜ் ஃபின்சர்வ் ஷேரோ இருந்துச்சு, ஹோல்டிங்கில் இருந்துச்சுன்னா நீங்கள் IPO அப்ளை பண்ணும்போது ஸ்பெஷல் ஷேர் ஹோல்டர்ஸ் கோட்டாவில் அப்ளை பண்ணலாம். அதில் வந்து IPO அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பஜாஜ் குரூப்பு ரொம்ப வருஷம் கழிச்சு IPO வர்றதுனால காம்படிஷன் ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். அலாட்மெண்ட் எப்போவுமே லக்கி ட்ரா மாதிரி தான். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.